போகுது ஆட்டோசோமல் இமேஜ் தேடோட் என்டோட் மூலமா ஒரு ஆணோ இல்ல பெண்ணோ அவங்க தலைமுறையைச் சேர்ந்தவங்க எந்த சாயல்ல எப்படிப்பட்ட உருவ அமைப்போட இருப்பாங்கங்கிறதை கண்டுபிடிச்சுடலாம். ஜீனாலஜியில இது ஒரு மிராக்கிள் இன்வென்ஷன் டோட். அது எப்படி சாத்தியம் சார்? லோகேஷ் கேட்டான். இன்னைக்கு வேகமா வளர்ந்துட்டிருக்கிற மருத்துவ ஜீனோம் டெக்னாலஜியில ஒவ்வொரு விஷயமா சாத்தியமாயிட்டு வருது. நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்கும்போது அது ஒரு சாதாரண மெடிக்கல் சப்ஜெக்டாய் இருந்தது. பல விஷயங்கள் புரியாமலே படிச்சு பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜீன் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு படிப்புகளை பத்தி கேள்விப்பட்டப்பதான் இந்த துறையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு மனசு ஆச்சரியப்பட்டது. சமீப காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டோசோமல் இமேஜ் தான் லேட்டஸ்ட். ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட உமிழ்நீர் இல்லேன்னா கன்ன பகுதியில இருக்கிற செல்களை எடுத்து பண்ணா போதும். அவங்களோட அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் உறவுகள் எது மாதிரியான முகச்சாயலில் இருந்திருப்பாங்கன்னு ஓரளவுக்கு தெளிவுபடுத்தி காட்டிடும் டோட். இமையா ஆர்வமானாள். சார், நீங்க சொல்றதை பார்த்தா இந்த டெஸ்ட் மூலமா என்னோட அம்மாவும் அப்பாவும் எப்படி இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் போலிருக்கே. சந்திரகாந்த் சிரித்தார். ரொம்பவும் சந்தோஷப்படாதேம்மா. அந்த டெஸ்டை எடுத்தா உன்னோட 5 தலைமுறையைச் சேர்ந்தவங்களோட சாயலும் சேர்ந்து வரும்போது குழப்பமான பதிவுகளும் கிடைக்கும். அது எந்த வகையில உனக்கு உபயோகப்படும்னு எனக்கு தெரியலை. ஏன்னா உன்னோட அம்மாவையும் அப்பாவையும் நீ பார்த்தது இல்லையே. நீங்க சொல்றது சரிதான் சார். இருந்தாலும் அந்த டெஸ்ட் மூலமா கிடைக்க போற முகப்பதிவுகளை பார்க்கறப்ப என்னோட வாழ்க்கையில நான் சந்திச்ச நபர்களோட முகங்கள் என் ஞாபகத்துக்கு வரலாமே. யூ மே பி கரெக்ட் இமையா. இதுல இந்த ஒரு விஷயம்தான் பிக் பாசிட்டிவ் டோட். சரவண் புல்பசரை ஏறிட்டான். இமையாவோட உண்மையான அம்மா யாருங்கிற விவரம் தெரியாம போனாலும் அவளோட வாடகை தாய் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டும். நீங்க இப்ப சொன்ன இந்த டெஸ்ட் மூலமா உண்மையான தாய் யார் என்கிற விவரம் நமக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த டெஸ்டை இன்னைக்கே பண்ணிடலாம் சார் டோட். புல்பசர் சந்திரகாந்த் மறுத்தலாய் தலையசைத்தார். இன்னைக்கு பண்ண முடியாது. நாளைக்கு காலையில 7 மணி சுமாருக்கு எம்டி ஸ்டொமக்ல இங்கே வரணும். பல்கூட துலக்காம இருக்கணும். அந்த உமிழ்நீரில் இருக்கக்கூடிய ஏக்கள் தான் நாம எதிர்பார்க்க கூடிய நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ப்ராசஸ்ல 4 ஸ்டெப் ஆம்பிளிபிகேஷன், 5வது கேபிலரி எலக்ட்ரோபோர்சஸ். இந்த மெடிக்கல் வார்த்தைகளை கேட்டு பயந்துடாதேங்க. உமிழ்நீரை கல்வெட் பண்ணி முடிச்சதும் அடுத்ததா காட்டன் ஸ்வாப் டெஸ்ட் பண்ணணும். இமையா சற்றே கலவரமான குரலில் கேட்டாள். அது எது மாதிரியான டெஸ்ட் சார்? அதுவும் சிம்பிளான டெஸ்டான். ஒரு காட்டன் ஸ்வாபை வச்சு உன்னுடைய கன்ன பகுதியை நல்லா தேய்ச்சு செல்களை ஒரு சுத்தமான கண்டெய்னர்ல கலெக்ட் பண்ணிக்குவாங்க. வலியெல்லாம் இருக்காது டோட். டெஸ்ட் முடிஞ்சதும் ரிப்போர்ட் எப்ப கிடைக்கும் புல்பசர்? கைக்கு வர ஒரு வாரம் 10 நாளாயிடும். அப்ப நாளைக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுரும் சார் டோட். வாங்க, நான் வெயிட் பண்றேன். 3 பேரும் லேப்பை விட்டு வெளியே வந்து பார்க்கிங்கில் நின்றிருந்த காரை நெருங்கினார்கள். லோகேஷ் டிரைவிங் சீட்டில் உட்கார, அவனுக்கருகில் சரவணும் பின்சீட்டில் இமையாவும் அமர்ந்தார்கள். கார் சென்னையை நோக்கி வேகம் எடுத்தது. லோகேஷ், உனக்கொரு வெரி பிக் தேங்க்ஸ் டோட். எதுக்கு தேங்க்ஸ்? இப்படியொரு இருக்குன்னு சொல்லி புல்பசர் சந்திரகாந்த் கிட்டே கூட்டிட்டு வந்ததுக்காக காரின் வேகத்தை அதிகரித்து கொண்டே லோகேஷ் சொன்னான். சரவண், நான் இப்படியொரு முயற்சி எடுத்ததுக்கு காரணமே சிஸ்டர் இமையாதான். இது சாதாரண விஷயமில்லை.
உன்னோட பிசினஸையெல்லாம் மறந்துட்டு இமயாவுக்கு பக்கபலமாய் நின்னே பாரு. டேட்ஸ் ஆப். நான் உன்னோட என் பங்குக்கு ஏதாவது பண்ண வேண்டாமா? அதுக்காகத்தான் புல்பசர் சந்திரகாந்த் கிட்ட கூட்டிட்டு வந்தேன் லோட். இமயா சிரித்துக் கொண்டே லோகேஷுக்கு ஏதோ பதில் சொல்ல முயன்ற வினாடி சரவணின் செல்போன் டயல்டோனை வெளியிட்டது. அழைப்பது யாரென்று பார்த்துவிட்டு இமயாவிடம் திரும்பினான். தடா, இன்ஸ்பெக்டர் பலராமுடு கூப்பிடுறார், விஷயம் என்னன்னு தெரியலையே. ஸ்பீக்கரை ஆன் பண்ணிட்டு பேசுங்க லோட். சரவண் ஸ்பீக்கரை உயிர்ப்பித்துவிட்டு குரல் கொடுத்தான். குட் ஆப்டர்நூன் சார் லோட். குட் ஆப்டர்நூன் மிஸ்டர் சரவண். இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் பேசலாமா? பேசலாம் சார். நோ இஷ்யூஸ் லோட். தலைமறைவாய் இருந்த வேலைக்காரி ரஞ்சிதத்தை கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு மடக்கிட்டும் உடனடியாய் அவளை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விசாரிச்சோம் லோட். ஏதாவது உபயோகமான தகவல் கிடைச்சதா சார்? கிடைச்சது. அது உபயோகமான தகவல் மட்டுமில்லை, அதிர்ச்சிகரமான தகவலாகவும் இருந்தது லோட். என்ன சார் சொல்றீங்க? நீங்களும் இமயாவும் உடனே புறப்பட்டு தடாவுக்கு வர முடியுமா? 29. தடாவை 2 மணி நேர பயணத்தில் தொட்டு இன்ஸ்பெக்டர் பலராமுடுவை சரவண், லோகேஷ், இமயா 3 பேரும் போய் சந்தித்த போது மாலை 6:30 மணி. மங்கிய டியூப்லைட் வெளிச்சத்தில் போலீஸ் ஸ்டேஷன் அமைதியாய் இருக்க இன்ஸ்பெக்டர் அவர்களை புன்னகையோடு வரவேற்று தனக்கு முன்பாய் இருந்த மர நாற்காலிகளை காட்ட 3 பேரும் உட்கார்ந்தார்கள். சரவண், 2 நாளைக்கு முன்னாடிதான் சென்னைக்கு போனீங்க, மறுபடியும் உங்களை தடாவுக்கு வரவைக்கும்படியாய் ஆயிடுச்சு. சரவண் லேசான பதட்டத்தோடு இன்ஸ்பெக்டரை ஏறிட்டபடி பேச ஆரம்பித்தான். சார், வேலைக்காரி ரஞ்சிதத்தை நீங்க விசாரிச்சப்ப அவ சொன்ன ஒரு தகவல் உபயோகமானது மட்டுமில்லை, அதிர்ச்சியானதாகவும் இருந்ததுன்னு சொன்னீங்க. அதை கேட்ட பின்னாடி நாங்க எப்படி சென்னையில் இருக்க முடியும்? அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டோம். ரஞ்சிதம் அப்படி என்னதான் சொன்னா சார்? சரவணுக்கு இன்ஸ்பெக்டர் பதில் சொல்லாமல் தனக்கு பக்கத்தில் சுவரோரமாய் நின்றிருந்த பெண் கான்ஸ்டபிளை பார்த்து கண்ணை அசைக்க அவள் தலையசைத்துவிட்டு அந்த நிமிடம் முடிவதற்குள் ரஞ்சிதத்தை அழைத்து வந்து நிறுத்தினாள். ரஞ்சிதம் சற்றே அழுக்கான சேலையில் தலைமுடி சிலும்பிய நிலையில் முகத்தை கவிழ்த்து கொண்டு நிற்க இன்ஸ்பெக்டர் குரல் கொடுத்தார். அந்த ஸ்டூல்ல உட்காரு. மருண்ட பார்வையோடு போய் அவள் உட்கார்ந்தாள். இது பார், 2 மணி நேரத்துக்கு முந்தி நான் என்ன கேட்டேனோ அதே கேள்விகளை மறுபடியும் கேட்கப் போறேன். ஒரு கேள்விக்கு கூட மழுப்பாமே பதில் வரணும். இன்ஸ்பெக்டர் ஆட்காட்டி விரலை காட்டி எச்சரிக்க, சரிங்கய்யா என்று சொல்லி வேகவேகமாய் தலையசைத்தாள் ரஞ்சிதம். உனக்கும் தேவராஜுக்கும் தொடர்பு இருக்கிற விஷயம் மனோன்மணிக்கு தெரிஞ்சுட்டா அவ பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்சுத்தானே 2 பேரும் திட்டம் போட்டு அவளை தீர்த்து கட்டினீங்க? ஆமாங்கய்யா லோட். இந்த திட்டத்தை முதல்ல போட்டது யாரு? நீயா அவனா? அந்தாளுதாங்கய்யா. நான் வேணாம்னு எவ்வளவோ சொல்லியும் அந்த ஆள் கேட்கலை. மனோம்மா ரொம்பவும் நல்லவங்க, என் மேல ரொம்பவும் பிரியம் வச்சிருந்தாங்க. வேலைக்காரியாய் நினைக்காம கூட புறப்பா நினைச்சு பேசுவாங்க. புத்தி கெட்டு போய் அநியாயமா அவங்களை கொன்னுட்டேன் லோட். ரஞ்சிதம் பேச பேச குரல் கம்மி போய் கண்களில் நீர் கட்டிக்கொண்டது. இது பார், இந்த திராமா எல்லாம் வேண்டாம். அழாம பதில் சொல்லணும். ரஞ்சிதம் அழுகையை அடக்கிக் கொண்டு தலையாட்ட இன்ஸ்பெக்டர் அடுத்த கேள்வியை கேட்டார். சரி, மனோன்மணி ஒரு வாடகை தாயாயிருந்ததும் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் 1 மாசம் கழிச்சு அந்த குழந்தையை அனாதை விடுதியில் கொண்டு போய் போட்ட விஷயமும் உனக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியுங்கய்யா. எப்படி தெரியும்? தேவராஜ் தான் சொன்னான் லோட். மனோன்மணி உன்கிட்ட அதை பத்தி சொல்லலையா?
இல்லைங்கய்யா, நானும் கேட்கலை. ஆனா ஆனா என்ன? சொல்லு. அந்த அம்மாவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவும் பிரியம். தடாவுக்கு வரும் போதெல்லாம் வாசற்படியில் உட்கார்ந்துட்டு ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களை, அதிலும் பொன்குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் அவங்களை கூப்பிட்டு பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் கொடுப்பாங்க. குழந்தைகளும் அம்மா கிட்ட பிரியமா இருப்பாங்க. ஸ்வீட் ஆன்ட்டின்னு கூப்பிடுவாங்க. மனோன்மணி வீட்ல இருக்கும்போது அவளை பார்க்க யாராவது வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்கய்யா. பொய் சொல்லாதே. ஐயா, இனிமே நான் பொய் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்ப நான் பேசிட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம். சரி, அவளுக்கு யாராவது போன் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்கய்யா. அது யாருன்னு தெரியுமா? பேரெல்லாம் தெரியாதய்யா. ஆனா அவங்க டாக்டர்னு மட்டும் புரிஞ்சது. ஏன்னா மனோன்மணியம்மா போன்ல பேசும்போது அடிக்கடி சரி டாக்டர்னு சொல்லுவாங்க. யாரன்னு டாக்டர்னு நீ கேட்க மாட்டியா? ஒரு தடவை கேட்டேன். அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க சொன்ன பின்னாடி போன் வந்தா அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடுவேன். ஒரு தடவை அம்மா பாத்ரூம்ல இருக்கும்போது போன் வந்தது. போய் எடுத்து கூப்பிடுறது யாருன்னு பார்த்தேன். டாக்டர்ங்கிற எழுத்துக்கள் தெரிஞ்சது. ஆனா பேர் இல்லை. நல்லா பார்த்தியா? பார்த்தேன். பேர் தெரியாததால நம்பரை ஒரு பேப்பர்ல குறிச்சு வச்சுக்கிட்டு தேவராஜுக்கு போன் பண்ணி அந்த நம்பரை சொல்லி யார் இந்த டாக்டர்னு கேட்டேன். அதுக்கு அவன் மனோன்மணி விஷயத்துல எதையும் கண்டுக்காதே, தள்ளி நின்னு பழகு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னான். நானும் அந்த ஆளு சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டேன். நீ இப்ப சொன்ன சம்பவம் நடந்து எத்தனை நாள் இருக்கும்? 3 வருஷம் இருக்குங்கய்யா. அதுக்கப்புறம் மனோன்மணி அந்த டாக்டர்கிட்டே பேசினதை நீ பார்த்திருக்கியா? இல்லை சார். ஆனா அந்த அம்மாவுக்கு டாக்டர்கிட்ட இருந்து போன் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன்யா. ஏன்னா நான் சமையலறையில இருக்கும்போது அவங்க போன்ல பேசுற சத்தம் கேட்கும். இன்ஸ்பெக்டர் பலராமுடு ரஞ்சிதத்திடம் பேசுவதை நிறுத்திக் கொண்டு பெண் கான்ஸ்டபிளை பார்க்க, கான்ஸ்டபிள் ரஞ்சிதத்தை அழைத்து கொண்டு உள்ளே இருந்த லாக்கப்பை நோக்கி போனாள். சரவண், இமயா, லோகேஷ் 3 பேரும் இன்ஸ்பெக்டரின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, அவர் மேஜையின் மேல் முழங்கைகளை ஊன்றிக் கொண்டு பேச ஆரம்பித்தார். ரஞ்சிதம் இப்ப சொன்னதையெல்லாம் வாக்குமூலமாவே பதிவு பண்ணிக்கிட்டேன். மனோன்மணி தன்னோட செல்போனில் இருந்து ஒரு டாக்டரோட அடிக்கடி பேசியிருக்காங்கிற ஒரு விஷயம்தான் அந்த வாக்குமூலத்தோட மிக பெரிய பலம். அவ சொன்னது உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவராஜனை கஸ்டடிக்கு கொண்டு போய் விசாரிச்சதுல அது உண்மைதான்னு தெரிஞ்சது. மனோன்மணியோட செல்போன் நம்பரை ஏர்வாய்ஸ் கம்பெனிக்கு அனுப்பி அந்த டாக்டரோட செல்போன் நம்பரை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணினேன். அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே மனோன்மணியோட தொடர்புல இருந்த அந்த டாக்டர் யார் என்கிற விவரம் கிடைச்சது. இமயா பரபரத்தாள். யார் சார் அது? அவங்க ஒரு லேடி டாக்டர், கைனகாலஜிஸ்ட், பேரு கற்பகவல்லி, சென்னை போரூர்ல இருக்காங்க. அந்த டாக்டரை கான்டாக்ட் பண்ணி பேசினீங்களா? இல்லை, அந்த வேலையை நான் பார்க்க முடியாது. சென்னை போலீஸ் தான் இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்கணும். அதுவரைக்கும் முனமாயிருந்த லோகேஷ் தயக்கமான குரலில் குறுக்கிட்டான். சார், என் அப்பா மூலமா போலீஸ் நடவடிக்கைக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? அவசரப்படாதேங்க. இப்போதைக்கு உடனடியா போலீஸ் நடவடிக்கை வேண்டாம். அதுக்கு முந்தி நீங்க செயல்படணும். அந்த டாக்டரை நீங்க தனியா சந்திச்சு மனோன்மணியை பத்தி பேசணும். அவங்க சொல்ற விவரங்களை வச்சுக்கிட்டுதான் அடுத்த நடவடிக்கையை பத்தி நாம யோசிக்கணும். தடாலடியான முடிவுகளை எடுத்தா உங்க நோக்கம் நிறைவேறாமே போக வாய்ப்பிருக்கு. சரவண் ஆமோதிப்பாய் தலையசைத்தான். சரி,
இப்ப என்ன செய்யலாம்னு சொல்ல வர்றீங்க சார்? நீங்க 3 பேரும் உடனே சென்னை கிளம்புங்க. அந்த டாக்டர் கற்பகவல்லி போரூர்ல லட்சுமி நகர் ஏரியால நலம் நர்சிங் ஹோம்ங்கிற பேர்ல ஒரு ஹாஸ்பிடல் நடத்திட்டு வர்றாங்க. நாளைக்கு ஓடோட்வி அப்பாயின்மென்ட் பண்ணிட்டு போய் பார்த்து நேரடியாய் பிரச்சனையை பேசுங்க. டாக்டர் சரியான பதில் சொல்லாமே மழுப்ப பார்த்தா போலீஸுக்கு போவோம்னு சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சொல்ல சரவண் இமயாவை பார்த்தான். நீ என்ன சொல்றே? சார் சொல்றதுதான் சரின்னு மனசுக்கு படுது. அவங்க ஒரு கைனகாலஜிஸ்ட்ங்கிறதால என் சம்பந்தமாய் சில விஷயங்கள் வெளியே வரலாம்னு நினைக்கிறேன். குட் இமயா, நீங்க சரியான பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க என்று சொல்லி சிரித்தார் இன்ஸ்பெக்டர். மறுநாள் காலை 10 மணிக்கெல்லாம் போரூரின் மையப்பகுதியில் இருந்த நலம் நர்சிங் ஹோமின் ஓடோட்வி வார்டில் சரவண், இமயா, லோகேஷ் 3 பேரும் மெட்டாலிக் நெட் நாற்காலிகளில் சாய்ந்திருந்தார்கள். நோயாளிகளின் கூட்டம் சொற்பமாய் தெரிய அடுத்த அரை மணி நேரத்திற்குள் வரவேற்பு கவுண்டருக்குள் உட்கார்ந்திருந்த பெண், இமயா என்று குரல் கொடுத்துவிட்டு, உள்ளே போங்கம்மா என்றாள். இமயா எழுந்து டாக்டரின் அறையை நோக்கி நடக்க சரவண், லோகேஷ் இருவரும் பின்தொடர்ந்தார்கள். மூவரும் கதவை திறந்து கொண்டு உள்ளே போக டாக்டர் கற்பகவல்லி பார்வைக்கு கிடைத்தாள். நடுத்தர வயது, அடர்த்தியான தலைமுடி ஓர் அழகான கொண்டையாய் மாறியிருக்க அணிந்திருந்த வெள்ளைக்கோட்டில் கம்பீரம் காட்டினாள். கோட்ட மூக்கு கண்ணாடி அவளுடைய முகத்திற்கு பாந்தமாய் பொருந்தியிருந்தது. 3 பேரையும் பார்த்த கற்பகவல்லி லேசாய் முகம் மாறினாள். இமயாவை ஏறிட்டபடி கேட்டாள். பேஷண்ட் நீங்கதானே? ஆமா டாக்டர். இவங்க யார்? எனக்கு வேண்டியவங்க டாக்டர். அவங்க யாராயிருந்தாலும் சரி, வெளியே போயிடணும். பேஷண்ட்டை நான் பார்த்த பின்னாடிதான் உள்ளே வரணும். சாரி டாக்டர், நான் பேஷண்ட் கிடையாது. நாங்க 3 பேரும் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதான் வந்திருக்கும். என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? மனோன்மணியை பத்தி. மனோன்மணியா? அது யாரு? 29 தடாவை 2 மணி நேர பயணத்தில் தொட்டு இன்ஸ்பெக்டர் பலராமுடுவை சரவண், லோகேஷ், இமயா 3 பேரும் போய் சந்தித்த போது மாலை 6:30 மணி. மங்கிய டியூப்லைட் வெளிச்சத்தில் போலீஸ் ஸ்டேஷன் அமைதியாய் இருக்க இன்ஸ்பெக்டர் அவர்களை புன்னகையோடு வரவேற்று தனக்கு முன்பாய் இருந்த மர நாற்காலிகளை காட்ட 3 பேரும் உட்கார்ந்தார்கள். சரவண், 2 நாளைக்கு முன்னாடிதான் சென்னைக்கு போனீங்க. மறுபடியும் உங்களை தடாவுக்கு வரவைக்கும்படியாய் ஆயிடுச்சு. சரவண் லேசான பதட்டத்தோடு இன்ஸ்பெக்டரை ஏறிட்டபடி பேச ஆரம்பித்தான். சார், வேலைக்காரி ரஞ்சிதத்தை நீங்க விசாரிச்சப்ப அவ சொன்ன ஒரு தகவல் உபயோகமானது மட்டுமில்லை, அதிர்ச்சியானதாகவும் இருந்ததுன்னு சொன்னீங்க. அதை கேட்ட பின்னாடி நாங்க எப்படி சென்னையில் இருக்க முடியும்? அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டோம். ரஞ்சிதம் அப்படி என்னதான் சொன்னா சார்? சரவணுக்கு இன்ஸ்பெக்டர் பதில் சொல்லாமல் தனக்கு பக்கத்தில் சுவரோரமாய் நின்றிருந்த பெண் கான்ஸ்டபிளை பார்த்து கண்ணை அசைக்க அவள் தலையசைத்துவிட்டு அந்த நிமிடம் முடிவதற்குள் ரஞ்சிதத்தை அழைத்து வந்து நிறுத்தினாள். ரஞ்சிதம் சற்றே அழுக்கான சேலையில் தலைமுடி சிலும்பிய நிலையில் முகத்தை கவிழ்த்து கொண்டு நிற்க இன்ஸ்பெக்டர் குரல் கொடுத்தார். அந்த ஸ்டூல்ல உட்காரு. மருண்ட பார்வையோடு போய் அவள் உட்கார்ந்தாள். இது பார், 2 மணி நேரத்துக்கு முந்தி நான் என்ன கேட்டேனோ அதே கேள்விகளை மறுபடியும் கேட்கப் போறேன். ஒரு கேள்விக்கு கூட மழுப்பாமே பதில் வரணும். இன்ஸ்பெக்டர் ஆட்காட்டி விரலை காட்டி எச்சரிக்க, சரிங்கய்யா என்று சொல்லி வேகவேகமாய் தலையசைத்தாள் ரஞ்சிதம்.
உனக்கும் தேவராஜுக்கும் தொடர்பு இருக்கிற விஷயம் மனோன்மணிக்கு தெரிஞ்சுட்டா அவ பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்சுத்தானே 2 பேரும் திட்டம் போட்டு அவளை தீர்த்து கட்டினீங்க. ஆமாங்கய்யா டோட். இந்த திட்டத்தை முதல்ல போட்டது யாரு? நீயா அவனா? அந்தாளுதாங்கய்யா. நான் வேணாம்னு எவ்வளவோ சொல்லியும் அந்த ஆள் கேட்கலை. மனோம்மா ரொம்பவும் நல்லவங்க, என் மேல ரொம்பவும் பிரியம் வச்சிருந்தாங்க. வேலைக்காரியாய் நினைக்காம கூட பிறந்த புறப்பா நினைச்சு பேசுவாங்க. புத்தி கெட்டு போய் அநியாயமா அவங்களை கொன்னுட்டேன் டோட். ரஞ்சிதம் பேச பேச குரல் கம்மி போய் கண்களில் நீர் கட்டிக்கொண்டது. இது பார், இந்த திராமா எல்லாம் வேண்டாம். அழாம பதில் சொல்லணும். ரஞ்சிதம் அழுகையை அடக்கிக் கொண்டு தலையாட்ட இன்ஸ்பெக்டர் அடுத்த கேள்வியை கேட்டார். சரி. மனோன்மணி ஒரு வாடகை தாயாயிருந்ததும் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் 1 மாசம் கழிச்சு அந்த குழந்தையை அனாதை விடுதியில் கொண்டு போய் போட்ட விஷயமும் உனக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியுங்கய்யா. எப்படி தெரியும்? தேவராஜ் தான் சொன்னான் டோட். மனோன்மணி உன்கிட்ட அதை பத்தி சொல்லலையா? இல்லைங்கய்யா, நானும் கேட்கலை. ஆனா என்ன? சொல்லு. அந்த அம்மாவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவும் பிரியம். தடாவுக்கு வரும் போதெல்லாம் வாசற்படியில் உட்கார்ந்துட்டு ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களை, அதிலும் பொன்குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் அவங்களை கூப்பிட்டு பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் கொடுப்பாங்க. குழந்தைகளும் அம்மா கிட்ட பிரியமா இருப்பாங்க. ஸ்வீட் ஆன்ட்டின்னு கூப்பிடுவாங்க டோட். மனோன்மணி வீட்ல இருக்கும்போது அவளை பார்க்க யாராவது வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்கய்யா. பொய் சொல்லாதே டோட். ஐயா, இனிமே நான் பொய் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்ப நான் பேசிட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம் டோட். சரி, அவளுக்கு யாராவது போன் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்கய்யா. அது யாருன்னு தெரியுமா? பேரெல்லாம் தெரியாதய்யா. ஆனா அவங்க டாக்டர்னு மட்டும் புரிஞ்சது. ஏன்னா மனோன்மணியம்மா போன்ல பேசும்போது அடிக்கடி சரி டாக்டர்னு சொல்லுவாங்க. யாரன்னு டாக்டர்னு நீ கேட்க மாட்டியா? ஒரு தடவை கேட்டேன். அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க சொன்ன பின்னாடி போன் வந்தா அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடுவேன். ஒரு தடவை அம்மா பாத்ரூம்ல இருக்கும்போது போன் வந்தது. போய் எடுத்து கூப்பிடுறது யாருன்னு பார்த்தேன். டாக்டர்ங்கிற எழுத்துக்கள் தெரிஞ்சது. ஆனா பேர் இல்லை டோட். நல்லா பார்த்தியா? பார்த்தேன். பேர் தெரியாததால நம்பரை ஒரு பேப்பர்ல குறிச்சு வச்சுக்கிட்டு தேவராஜுக்கு போன் பண்ணி அந்த நம்பரை சொல்லி யார் இந்த டாக்டர்னு கேட்டேன். அதுக்கு அவன் மனோன்மணி விஷயத்துல எதையும் கண்டுக்காதே, தள்ளி நின்னு பழகு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னான். நானும் அந்த ஆளு சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டேன் டோட். நீ இப்ப சொன்ன சம்பவம் நடந்து எத்தனை நாள் இருக்கும்? 3 வருஷம் இருக்குங்கய்யா டோட். அதுக்கப்புறம் மனோன்மணி அந்த டாக்டர்கிட்டே பேசினதை நீ பார்த்திருக்கியா? இல்லை சார். ஆனா அந்த அம்மாவுக்கு டாக்டர்கிட்ட இருந்து போன் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன்யா. ஏன்னா நான் சமையலறையில இருக்கும்போது அவங்க போன்ல பேசுற சத்தம் கேட்கும். இன்ஸ்பெக்டர் பலராமுடு ரஞ்சிதத்திடம் பேசுவதை நிறுத்திக் கொண்டு பெண் கான்ஸ்டபிளை பார்க்க, கான்ஸ்டபிள் ரஞ்சிதத்தை அழைத்து கொண்டு உள்ளே இருந்த லாக்கப்பை நோக்கி போனாள். சரவண், இமயா, லோகேஷ் 3 பேரும் இன்ஸ்பெக்டரின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, அவர் மேஜையின் மேல் முழங்கைகளை ஊன்றிக் கொண்டு பேச ஆரம்பித்தார். ரஞ்சிதம் இப்ப சொன்னதையெல்லாம் வாக்குமூலமாவே பதிவு பண்ணிக்கிட்டேன். மனோன்மணி தன்னோட செல்போனில் இருந்து ஒரு டாக்டரோட அடிக்கடி பேசியிருக்காங்கிற ஒரு விஷயம்தான் அந்த வாக்குமூலத்தோட மிக பெரிய பலம். அவ சொன்னது உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவராஜனை கஸ்டடிக்கு கொண்டு போய் விசாரிச்சதுல அது உண்மைதான்னு தெரிஞ்சது. மனோன்மணியோட செல்போன் நம்பரை
ஏர்வாய்ஸ் கம்பெனிக்கு அனுப்பி அந்த டாக்டரோட செல்போன் நம்பரை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணினேன். அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே மனோன்மணியோட தொடர்புல இருந்த அந்த டாக்டர் யார் என்கிற விவரம் கிடைச்சது. இமயா பரபரத்தாள். யார் சார் அது? அவங்க ஒரு லேடி டாக்டர், கைனகாலஜிஸ்ட், பேரு கற்பகவல்லி, சென்னை போரூர்ல இருக்காங்க. அந்த டாக்டரை கான்டாக்ட் பண்ணி பேசினீங்களா? இல்லை, அந்த வேலையை நான் பார்க்க முடியாது. சென்னை போலீஸ் தான் இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்கணும். அதுவரைக்கும் முனமாயிருந்த லோகேஷ் தயக்கமான குரலில் குறுக்கிட்டான். சார், என் அப்பா மூலமா போலீஸ் நடவடிக்கைக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? அவசரப்படாதேங்க, இப்போதைக்கு உடனடியா போலீஸ் நடவடிக்கை வேண்டாம். அதுக்கு முந்தி நீங்க செயல்படணும். அந்த டாக்டரை நீங்க தனியா சந்திச்சு மனோன்மணியை பத்தி பேசணும். அவங்க சொல்ற விவரங்களை வச்சுக்கிட்டுதான் அடுத்த நடவடிக்கையை பத்தி நாம யோசிக்கணும். தடாலடியான முடிவுகளை எடுத்தா உங்க நோக்கம் நிறைவேறாமே போக வாய்ப்பிருக்கு. சரவண் ஆமோதிப்பாய் தலையசைத்தான். சரி, இப்ப என்ன செய்யலாம்னு சொல்ல வர்றீங்க சார்? நீங்க 3 பேரும் உடனே சென்னை கிளம்புங்க. அந்த டாக்டர் கற்பகவல்லி போரூர்ல லட்சுமி நகர் ஏரியால நலம் நர்சிங் ஹோம்ங்கிற பேர்ல ஒரு ஹாஸ்பிடல் நடத்திட்டு வர்றாங்க. நாளைக்கு அப்பாயின்மென்ட் பண்ணிட்டு போய் பார்த்து நேரடியாய் பிரச்சனையை பேசுங்க. டாக்டர் சரியான பதில் சொல்லாமே மழுப்ப பார்த்தா போலீஸுக்கு போவோம்னு சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சொல்ல சரவண் இமயாவை பார்த்தான். நீ என்ன சொல்றே? சார் சொல்றதுதான் சரின்னு மனசுக்கு படுது. அவங்க ஒரு கைனகாலஜிஸ்ட்ங்கிறதால என் சம்பந்தமாய் சில விஷயங்கள் வெளியே வரலாம்னு நினைக்கிறேன். குட் இமயா, நீங்க சரியான பாயிண்டை பிடிச்சிட்டீங்க என்று சொல்லி சிரித்தார் இன்ஸ்பெக்டர். மறுநாள் காலை 10 மணிக்கெல்லாம் போரூரின் மையப்பகுதியில் இருந்த நலம் நர்சிங் ஹோமின் வார்டில் சரவண், இமயா, லோகேஷ் 3 பேரும் மெட்டாலிக் நெட் நாற்காலிகளில் சாய்ந்திருந்தார்கள். நோயாளிகளின் கூட்டம் சொற்பமாய் தெரிய அடுத்த அரை மணி நேரத்திற்குள் வரவேற்பு கவுண்டருக்குள் உட்கார்ந்திருந்த பெண், இமயா என்று குரல் கொடுத்துவிட்டு, உள்ளே போங்கம்மா என்றாள். இமயா எழுந்து டாக்டரின் அறையை நோக்கி நடக்க சரவண், லோகேஷ் இருவரும் பின்தொடர்ந்தார்கள். மூவரும் கதவை திறந்து கொண்டு உள்ளே போக டாக்டர் கற்பகவல்லி பார்வைக்கு கிடைத்தாள். நடுத்தர வயது, அடர்த்தியான தலைமுடி ஓர் அழகான கொண்டையாய் மாறியிருக்க அணிந்திருந்த வெள்ளைக்கோட்டில் கம்பீரம் காட்டினாள். கோட்ட மூக்கு கண்ணாடி அவளுடைய முகத்திற்கு பாந்தமாய் பொருந்தியிருந்தது. 3 பேரையும் பார்த்த கற்பகவல்லி லேசாய் முகம் மாறினாள். இமயாவை ஏறிட்டபடி கேட்டாள். பேஷண்ட் நீங்கதானே? ஆமா டாக்டர். இவங்க யார்? எனக்கு வேண்டியவங்க டாக்டர். அவங்க யாராயிருந்தாலும் சரி, வெளியே போயிடணும். பேஷண்ட்டை நான் பார்த்த பின்னாடிதான் உள்ளே வரணும். சாரி டாக்டர், நான் பேஷண்ட் கிடையாது. நாங்க 3 பேரும் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதான் வந்திருக்கும். என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? மனோன்மணியை பத்தி. மனோன்மணியா? அது யாரு? 30. கற்பகவல்லி முகம் நிறைய குழப்பத்தை தேக்கி வைத்துக் கொண்டு கேட்க சரவண், இமயா, லோகேஷ் 3 பேரும் அவளுக்கு முன்பாய் உட்கார்ந்தார்கள். இமயா டாக்டரை ஏறிட்டபடி குரலை தாழ்த்தி தீர்க்கமான தொனியில் கேட்டாள். மனோன்மணி யாருன்னு நிஜமாவே உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. பொய் சொல்லாதேங்க டாக்டர். மனோன்மணியை உங்களுக்கு தெரியும்ங்கிறதுக்கான அசைக்க முடியாத ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு. தெரியாத மாதிரி நடிக்காதேங்க. டாக்டர் பதட்டப்படாமல் மெலிதாய் புன்னகைத்து விட்டு 3 பேரையும் பார்த்தபடி நிதானமான குரலில் பேச ஆரம்பித்தாள்.
உங்க 3 பேரையும் பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்கங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் பொறுமையோட நீங்க பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு? உங்க பிரச்சனை என்ன? எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க